அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகவன் வந்து சுரேஷ் கிட்ட உன் வாழ்க்கை எங்க கண்ணு முன்னாடி இப்படி இருக்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கடா சுரேஷ்ன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு ராகவன் பேசுறாங்க. அப்பா என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க, நீங்க போயிட்டு தூங்குங்கப்பா தூங்குங்கன்னு சொல்லிட்டு ராகவனை அனுப்பி விட்டுறாங்க. ராகவன் அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க. டேய் சுரேஷ், நீயும் உள்ள போய் தூங்குடா, டைம் ஆச்சுன்றாங்க. எனது அந்த பிசாசு இருக்கிற இடத்துல நானா, என்னாலலாம் அவங்களோட ரூமுக்கு போகவே முடியாது, நான் இங்கே படுத்துக்கிறேன் இங்க படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹால்லயே படுத்து தூங்கிடுறாங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே வருத்தமா இருக்கு பாக்கியராஜுக்கு. தலையான பெட்ஷீட் எல்லாமே எடுத்துட்டு வந்து நல்லாவே வந்து போட்டு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப விடிஞ்சிருது. அப்பவும் ராகவன் தூங்கிட்டே இருக்காங்க. லக்ஷ்மி இதை பார்த்ததும் என்ன இந்த மனுஷன் எப்பவுமே வாக்கிங் போகாம இருந்ததே கிடையாது, 5 மணி ஆகுது இன்னமும் எந்திரிக்காம இருக்காரு, நைட்டு முழுக்க அவரு சரியா தூங்கல போல, அதனாலதான் இப்படி தூங்கிட்டு இருக்காரு, தூங்கட்டும் தூங்கட்டும் சொல்லிட்டு லக்ஷ்மி ராகவனை எழுப்பாம லக்ஷ்மி பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. மலர் வந்து கிச்சன்ல நின்றுட்டு இருக்காங்க. மலர் என்ன சுரேஷ் ஆட்ல படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, அவரு லேட்டா வந்தானா, அதனால அவரு தான் சொன்னாரு ஹால்லே படுத்துதா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்காது, அந்த பிசாஸ் இருக்கிற ரூமுக்கு என் மகனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சிட்டு தான் அவ வந்து அங்கேயே படுத்திருப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. என்ன இன்னும் அந்த மகாராணி எழுந்து வரலையா? இல்ல அத்தை, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மதி வராங்க. மதி வந்ததும் என்ன மதி வாக்கிங் போலியா? இல்ல, நான் என்ன இதுக்கு மேல காலேஜா போக போறேன், அதனால வீட்டுல தானே இருக்கேன், அப்புறமா வாக்கிங் போறேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மதி கிச்சன்ல இருக்காங்க. உடனே லக்ஷ்மி வந்து மலரு, அவதான் வேலை செய்யலான்னு சொல்றல, செய்யறதுக்கு என்ன பிரச்சனையா? ஐயோ, இதை கூட நான் சொல்லியிருக்க கூடாது, சொல்லியிருந்தா என்ன அடிச்சிருப்பா இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாங்க. இது மதிக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. உடனே மலர், மதி இப்ப என்ன உனக்கு வேலை செய்யணும் அவ்வளவுதானே, வெளியே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. மதியம் அங்கிருந்து போனதும் உடனே லக்ஷ்மி மலர் கிட்ட, என்ன அவளை நீ தப்பிக்க வைக்கலான்னு பாக்குறியா? இல்லத்த, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு மலர் வந்து மதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வந்து கோபத்துல லக்ஷ்மி இருக்காங்க. இப்ப அடுத்ததான் மதி எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம மலர் வந்து கீரை வாங்கிட்டு போறாங்க. என்ன மலர், சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாத்த, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இனிதான் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ற தெரியுமா? வீடு முழுக்க மண்ணா இருக்கு, இத கூட்டி பெருக்கி துடைக்கிற. அத்தை, இன்னைக்கு பெருக்கிடுறேன், நாளைக்கு வேணும்னா துடைக்கிறேன். இல்ல, பரன் மேல இருக்கிற சாமானும் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ற தெரியுமா, எடுத்து வைக்கிற நல்லா சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அத்தை என்னாச்சு? டேய், நான் சொன்னதை செய்தின்னு சொல்றாங்க. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மகாராணி? அத்தை, ஏதோ வேலை விஷயமா இல்ல ஏதோ அனுப்பணுமா, அதை லேப்டாப்ல அனுப்பிட்டு இருக்கா, வேலை விஷயம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கிட்டோம், அவளை கூப்பிடுன்னு சொன்னதும் கூட்டிட்டு வராங்க. இங்க பாரு மலரு, நீ வேலை எதுவும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் மதி பாத்துக்கிட்டோம், இன்னைக்கு அவ செய்யட்டும்ன்றாங்க. அத்தை, ஏதோ கொஞ்சம் பேருக்குன்னா செய்ய தெரியும், அத்தனை பேருக்கு என்னத்த பண்ணுவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் புருஷனை கை நீட்டி அடிக்க தெரியுது, வாய்க்கு வந்தபடி பேச தெரியுது, சமைக்க தெரியாதாமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கேக்குறாங்க. உடனே மதி சரிங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சுரேஷோட ரூமுக்கு மதி போயிட்டு மெயில் அனுப்பணும்னு போறாங்க. உடனே பயங்கரமா லக்ஷ்மிக்கு வந்து ஷாக் ஆகுது. ஐயோ, என் பையன் இருக்கிற நேரத்துல இவ போயிட்டாலே, என் பையனை ஏதாவது பண்ணிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்காங்க. பதட்டத்தோட இருக்கிறத பார்த்ததும் இன்னும் பயங்கரமா ஷாக் ஆகுது. சீப்பு கீழே விழுந்தா கூட சுரேஷ் உனக்கு ஒன்னும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. அம்மா, எனக்கு ஒன்னும் ஆகலமா, நான் நல்லாதாமா இருக்கேன், ஏமா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. சுரேஷ், அவகிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்துறதே பெரிய வேலையே இருக்குடா சுரேஷ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா லக்ஷ்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மதிக்கும் கோபம் வருது, மலருக்கும் கோபம் வருது. வெளி கட்டிக்கிறது கிடையாது. இப்ப ஆளுக்கு ஒரு வேலை 3 பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. என்னுடைய புருஷன் எங்கேயோ பத்திரிக்கை வச்சுட்டாராம், அதை தேடிட்டு இருக்கேன், என்ன அண்ணி வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சேன்னு சொல்றாங்க. உங்க அம்மா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க ரேவதி, மதியம் வந்து கிச்சன்ல சாப்பாடு செய்ய வச்சுட்டு இங்க நான் வீடு தொடச்சிட்டு இருக்கேன், பரன் மேல இருக்கிற சாமான எல்லாத்தையும் கழுவணும்ன்றாங்க. என்ன மதி, சாப்பாட்டுக்கு என்ன தயிர் ஊறுகாய் இந்த மாதிரியான்னு சொல்றாங்க. ஆமா, இதுவும் வந்து ஒரு ஹெல்தி ஃபுட்டு தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவேவா? ஆமா நிஜமாதான் சொல்லிட்டு 3 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து தங்கராஜ் பாக்குறாங்க. ரேவதி யாரு கூடயே பேசிட்டு இருக்கான்றத மட்டும் தங்கராஜ் நோட் பண்றாங்க. என்ன ரேவதி, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, பத்திரிக்கை நீங்க தேட சொன்னீங்கல்ல, அதை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமா, எப்ப பாரு 24 மணி நேரமும்
போன்ல யாருக்கோ ஒரு மெசேஜ் பண்ணிக்கிட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கியே, யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ரேவதி, என் ஃப்ரெண்டு கீதா இருக்கல்ல, அவகிட்ட தான். என்னது உன் ஃப்ரெண்டு கீதாவா? ஆமாங்க, அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க இந்த நேரத்துல டீ குடிப்பீங்க, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காக போயிட்டு டீ போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடியே தங்கராஜ் வந்து போறாங்க. ரேவதி, உன்னுடைய போனை கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்காகுங்க, எதுக்கு போன் கேட்டுட்டு இருக்கீங்க? போன் கொடுன்னு கேட்டா கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஏன் என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க, போன் திடீர்னு என்னுடைய போனை கேக்குறீங்க, என் மேல உங்களுக்கு சந்தேகமா? ஆமா, 100% இல்ல, 200% சந்தேகம் தான். நீ காலேஜ் படிக்கும் போதே உன்னுடைய அண்ணனுக்கும் அண்ணிக்கும் வந்து காதல் தூதா நீ இருந்திருக்க. இப்ப அவன் கூட எப்படி பேசிட்டு இருக்கே, யாருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ரேவதியோட கேரக்டரை அசோசினேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இது கேட்ட ரேவதிக்கு பயங்கரமா கோவம் வருது. எனக்கு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னுடைய ஃப்ரெண்டு கூட, என் அண்ணிங்க கூட, இவங்க 2 பேரை தவிர வேற யார்கிட்ட பேச போறேன்? எதுக்காகங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவேனா? நான் மட்டும் இப்படி இல்லைன்னா நீ கண்டிப்பா துரோகம் பண்ணிருப்ப, எவனையா கூட்டின்னு கூட ஓடி போயிருப்ப, நல்லா சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு பயங்கர கோவம் வருது. போதுங்க, நிறுத்துங்க. இதுக்கு மேல யாராலுமே என்னுடைய கேரக்டர் இப்படி வந்து டேமேஜ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க என்னுடைய கேரக்டர் டேமேஜ் பண்றீங்க. அந்த அளவுக்கு நான் ஒன்னும் தரங்கிட்டு போகலன்னு ரேவதி பேசினதும், என்னடி எதிர்த்து பேசுறியன்னு சொல்லிட்டு ரேவதியோட கண்ணத்திலே பலான்னு அறையறாங்க தங்கராஜ். உடனே ரேவதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததும், அட படுபாவி படுபாவி, அந்த பொண்ணை ஏன்டா இப்படி சித்திரவதைப்படுத்துற, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. பின்ன என்னம்மா, நான் ஒரு போன் கேட்டா இதுல குடுக்கறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏடா நீ மட்டும் என்ன போனை குடுக்குறியா? அவ யார்கிட்டயும் பேசிட்டு போறா, உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதா? கிளியாட்டம் புளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கவங்க கொடுத்துட்டாங்களே, அந்த பொண்ணு செத்து போச்சா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து தங்கராஜோட அம்மா போயிட்டு, ரேவதி எந்திரிமா, ரேவதி ரேவதின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சால எந்திரிக்க பாக்குறாங்க. அப்ப கூட ரேவதியோட மயக்கம் தெரியறதே இல்ல. இப்ப தங்கராஜுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது. ரேவதிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு தங்கராஜோ பயந்துட்டு இருக்காங்க. இனியாவது தங்கராஜோட சுயரூபம் நம்ம ராகவன் குடும்பத்துக்கு தெரிய வருமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.